போன வெள்ளிக்கிழமை மொட்டை சிவா கெட்ட சிவா படம் ரிலீஸ் ஆச்சு. இதுக்கு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ரெண்டுமே வந்தது. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த ரிவ்யூவர்ஸ் அந்த படத்தை கலாய்ச்சி தான் தன்னோட ரிவ்யூவை சொன்னாங்க. ஸோ அப்படி கலாய்ச்சவங்கள ஒரு குட்டி பையன் திட்டி தன்னோட ரிவ்யூவை சொல்லியிருக்கான். இவர் பேசின வீடியோ தான் சோஷியல் மீடியாஸில் ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு. ஸோ அந்த பையன் என்ன பேசியிருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் என்னோட வணக்கம். மொட்டை சிவா கெட்ட சிவா படம் ரிலீஸ் ஆகி அஞ்சு நாள் கூட ஆகலை. அதுக்குள்ளே அந்த படத்தோட ரிவ்யூ போடுறன்ற பேரில் ஒரு சிலர் ரொம்ப அடிமட்டத்தனமாக நடந்துக்கிறாங்க. ஒரு நல்லுள்ளத்தை பற்றி நம்ம பேசுகிறோமே, அதுக்கு முன்னாடி நம்ம கரெக்டாக இருக்க மாதிரி நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா நீங்கள் இன்றைக்கி இந்த மாதிரி பேசியிருக்க மாட்டீங்க. நான் கேட்குற கேள்விக்கெலாம் நீங்கள் தூங்கும்போது அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தூங்குங்க. நீங்கள் பெற்ற பிள்ளைங்களை தவிர அட்லீஸ்ட் ஒரு டேர்ம் ஃபீஸ் உங்கள் தெருவில் இருக்க பிள்ளைங்களுக்கோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச பிள்ளைங்களுக்கோ இல்லை ஆதரவற்ற அனாத பிள்ளைங்களுக்கோ நீங்கள் கட்டியிருப்பீங்களா? இன்றைக்கி அவரால் எத்தனை பிள்ளைங்க படிக்கிறாங்கன்னு தெரியுமா? அவரால் எத்தனை பிள்ளைங்க அடைக்கலம் கொடுக்கப்பட்டிருக்காங்கன்னு தெரியுமா? நான் படிக்கிற அதே SBI ஸ்கூலில் அவரால் இன்னைக்கு 200 பசங்க படிக்கிறாங்க. அது உங்களுக்கு தெரியுமா? அம்மாவுக்கு கோயில் கட்டினாங்க, பிள்ளைங்களை படிக்க வைக்கிறாங்க. இதுக்கெல்லாம் எத்தனை பேர் எத்தனை கமெண்ட்ஸ் போடுறீங்க. ஆனால் இருக்க நல்ல விஷயத்தை ஏங்க எடுத்து சொல்ல மாட்டீங்க? நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் நாங்களே ப்ரிவியூ போடுற சூழ்நிலை உண்டாயிடும். இந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு இனிமேட்டு பண்ணாதீங்க. எதிரியாக இருந்தாலும் அவனுக்கு நல்லது செய்யணுன்றது தாங்க தமிழரோட கொள்கை. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.